தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர் நகர் 1ஆம் தெருவை சேர்ந்தவர் சங்கர மகாலிங்கம். இவர் சங்கரன்கோவில் பகுதி தமிழக வெற்றி கழகத்தில் IT விங் அமைப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் தாவேகா மாநாட்டில் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தியது தொடர்பாக சமூக ஊடகங்களில் சங்கர மகாலிங்கத்துக்கும் அதிமுக கவுன்சிலர் சரவணகுமார் என்பவருக்கும் வார்த்தை போர் நடைபெற்று வந்ததாக தெரிகிறது. இந்த விவாதத்தை தொடர்ந்து கடந்த 28ஆம் தேதி சங்கர மகாலிங்கத்திற்கு போன் செய்த ஒருவர் தங்களை தொழில் ரீதியாக சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இதையடுத்து சுரண்டை ரோட்டிற்கு சென்ற அவரை முகமூடி அணிந்த சிலர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த சங்கர மகாலிங்கம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். இதைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் சரவணகுமார் தூண்டுதலின் பேரில் தன் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியதாகவும், எனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீதும் சரவணகுமார் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி சங்கரன் கோவில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தாவேகா சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் தொடர்பாக சங்கரன் கோவில் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து அதிமுக கவுன்சிலர் சரவணகுமார் மற்றும் முகமூடி அணிந்து தாக்குதலில் ஈடுபட்ட மற்ற இருவரை தேடி வருகிறார்கள். தாவேகா நிர்வாகியை அதிமுகவினர் தாக்கிய சம்பவம் சங்கரன் கோயில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.